வெல்கம் டு லேர்னிங் ட்ரீ சேனல். 100 டேஸ் வித் இங்கிலீஷ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம டே 3ல இருக்கோம். ஸோ நம்ம க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கோட லேர்னிங் வந்து க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். அதோட இது க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஆன்சர் பதில் வந்து ஒண்ணு ஆமா இல்லைன்னா இல்லைன்னு இருக்கும். கடைக்கு போனியா, போன, போகல. சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், சாப்பிடல. இப்படிங்கிற ஒன் வேர்ட் பதில சொல்றதுதான் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். மத்த விளக்கமா டீடைல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமா இல்ல, செஞ்சேன் செய்யல அப்படின்னு சொல்றதா க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இத கொஸ்டினை ஃப்ரேம் பண்றதுக்கு we have certain verbs. அதை வந்து நம்ம be verbs சொல்லுவோம். இப்போ be verbs, do, have, models இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் verbs, helping verbs சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போறோம். சரியா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஹெல்பிங் verb. இப்போ நம்ம நீங்க ஸ்கிரீன்ல பாக்கீங்களா, be verbs, do verbs, have, models இது எல்லாமே பேரு helping verbs. இந்த helping verbs plus subject அது கூட உள்ள verb இத ஃப்ரேம் இப்படி சேர்த்து சொல்றதான் அதோட ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் பாருங்க, do you like tea? இதுல do என்னது helping verb, you என்னது subject, verb என்னது like. எது உனக்கு என்ன பிடிக்கும்? டீ பிடிக்கும். உனக்கு டீ பிடிக்குமா? ஆமா பிடிக்கும், இல்ல பிடிக்காது. ஸோ இதுதான் சிம்பிள் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். இப்போ அதுக்கு யூஸ் பண்ற அந்த ஹெல்பிங் வேர்ப்ல ரெண்டு இது பார்க்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ்னா என்னன்னா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்னா என்னன்னா, பிரசன்ட்ல என்ன பிரசன்ட பத்தி சொல்ல போது ஆம், என்ன பத்தி சொல்ல போதுன்னா ஐ ஆம், ஒரு பாயோ கேர்ளை பத்தி சொல்ல போது ஹி இஸ், ஷி இஸ், ப்ளூரலை பத்தி நிறைய பேர் சொல்ல போது தே ஆர். இதே இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்ல போது வாஸ், ஐ வாஸ், நிறைய பேரை பத்தி சொல்ல போது வேர். ஓகே, ஸோ இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ ப்ரெசென்ட்னா ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்னா வாஸ், வேர். இது வாஸ் அண்ட் வேரை பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இதை நம்ம கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ இந்த பி வேர்ப்ஸ் பார்த்தோம்ல, ஹெல்பிங் வேர்ப் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஒன்னு கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பி வேர்ப்ஸ் மட்டும்தான். கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸ்னா ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பேச போது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் கண்டினியூஸ். ஏன்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ரெசென்ட்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாஸ்ட்ல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம கதை சொல்லுவோம்ல, நான் அங்க போய்கிட்டு இருக்க போது. ஃபியூச்சர்ல நான் போவேன், நான் போய் ஃபியூச்சர்ல சொல்ல போகுது. ஸோ ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத பத்தி சொன்னோம்னா பி verb யூஸ் பண்ணும். அடுத்த எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னா, சப்ஜெக்ட் செயலை செய்யக்கூடாது. புரியுதா? அதாவது நான் டிவி பார்த்தேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்? டிவி பார்த்தேன். இப்ப இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். நான் சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன் பண்ணுது. நான் டிவி பார்த்தேன். பாசிவ் வாய்ஸ்னா டிவி என்னால் பார்க்கப்பட்டது. அதாவது டிவி நான் ஓடிட்டு இருக்கு, டிவியை நான் பார்த்தேன். அதாவது பொருளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது பாசிவ் வாய்ஸ். சரியா? செயலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அது பாசிவ் வாய்ஸ். ஊருக்கு நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஊருக்கு நான் போனேன் அப்படின்னா இதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ். சரியா? சோ அந்த பி வேர்ப்ஸ ரெண்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ், தொடர்ந்து செயல்படுறது ஒண்ணு. அடுத்தது வந்து பாசிவ் வாய்ஸ். இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுக்கு மட்டும் தான் நம்ம பி வேர்ப்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இன்னைக்கு உள்ள லெசன்ல வெறும் கண்டினியூஸ் டென்ஸுக்கு இந்த பி வேர்பை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமா படிச்சா நமக்கு இதாயிரும், குழம்பிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது நல்ல தெளிவா புரியும். ஸோ கண்டினியூஸ் என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா தொடர்ந்து நம்ம பேச போது நடந்துகிட்டு இருக்கு. சரியா? ஒண்ணு ஹேப்பனிங் நவ், இப்போ, இல்லாட்டா பாஸ்ட்ல நடந்துகிட்டு இருந்துச்சு, இல்ல ஃபியூச்சர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் கண்டினியூஸ். ஸோ இதோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? இதுதான் ஸ்ட்ரக்சர், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். சப்ஜெக்ட், பி verb பிளஸ் மெயின் verb ஐஎன்ஜி. இந்த கண்டினியூஸ் வந்தாலே ஐஎன்ஜி வரும். இப்ப பிரசன்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஷீ இஸ் ரீடிங் அ புக். அப்போ நாம பேச போது அவ படிச்சுக்கிட்டு இருக்கா, புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இஸ் ரீடிங் அ புக். இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ் ஆனது நேத்துல இருந்து முன்னாடி பழசு முடிஞ்சது. they were playing football yesterday. yesterdayனா பழசு, நேத்து நடந்தது. so they were playing. இப்போ ஃபியூச்சர்னா ஐ வில் பி ஒர்க்கிங். நாளைக்கு இல்லாட்டா இன்னைக்கு ஈவினிங் வரை கூட ஐ வில் பி ஒர்க்கிங்
at 5 p.m. in future. So இதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். எல்லா வேர்பையும் பாருங்க ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கும். ப்ரெசென்ட்ல சொன்னாலும் சரி, பாஸ்ட பத்தி பேசினாலும் சரி, ஃபியூச்சரை பத்தி பேசினாலும் சரி, எல்லா வேர்ப்ஸும் ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கும். இந்த பி வேர்ப்ஸ் மட்டும் மாறும். சப்ஜெக்ட் இப்ப ஷீனா இஸ் போடணும், தேனா ப்ளூரல், பாஸ்ட் டென்ஸ் அப்ப வேர், ஐனா வில் ஃபியூச்சர். ஸோ இந்த வேர்ப்ஸை சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். அப்புறம் வேர்ப்ஸுக்கு ஐஎன்ஜி போடணும். இதுதான் கண்டினியூஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி கொஸ்டின், இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இந்த கண்டினியூஸ் சென்டென்ஸுக்கு பி வேர்புக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ் யூஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஹீ இஸ் ஹாப்பி. ஓகே, இப்போ ஹீ இஸ் ஹாப்பினா இப்போ என்ன போட போறோம், இசத்துக்கு முன்னாடி போடணும், அவ்வளவுதான். இஸ் ஹீ ஹாப்பி. தே ஆர் ரெடி, அவங்க ரெடியா இருக்காங்க. என்ன பண்ணணும், ஹெல்பிங் வேர்புக்கு முன்னாடி போடணும். ஆர் தே ரெடி, கொஸ்டின் மார்க் வைக்கணும். கொஸ்டின் வரப்போதும் ஃபுல் சென்டென்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கும், கொஸ்டின்ல கட்டாயம் கொஸ்டின் மார்க் போடணும். அப்புறம் பிகினிங் வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும். ஐ ஆம் லேட், ஆம் ஐ லேட். அப்புறம் கேட்க போது டோனும் மாறணும், ஏன்னா நம்ம கேள்வியா கேட்கும். ஆம் ஐ லேட். ஷி வாஸ் டயர்ட், வாஸ் ஷி டயர்ட், கொஸ்டின் மார்க், டோனை மாத்தணும். we were friends, were we friends. ஸோ இந்த வேர்பை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது ப்ரெசென்ட். இப்போ we were friends வேணா பழச பத்தி பேசுறாங்க, பாஸ்ட் டென்ஸ் பத்தி. the sky is blue, is the sky blue. they are in the park, are they in the park. I am your friend, am I your friend. he was hungry, was he hungry. the children were tired, were the children tired. இப்போ தெரியுதா பி வேர்ப்ஸ் வச்சு எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலான்னு. ஹீஸ் ஒரு சென்டென்ஸ்ல உள்ள அந்த பி வேர்பை ஹெல்பிங் வேர்பை எடுத்து முன்னாடி போட்டுருவோம். நம்ம இப்ப வெறும் பி வேர்ப்ஸை மட்டும் நம்ம பார்க்கும் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஹீ இஸ் ஹாப்பி, அந்த வேர்பை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். 2 மணி நேரம் உங்க இங்கிலீஷ் நோட்ல எழுதுங்க, தன்னாலே புரிஞ்சிடும். வெரி ஈஸி, சரியா? பட் ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பிராக்டிஸ் பண்ணலாம். ஹீ இஸ் அட் ஹோம். இது கூட ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்த லெசன்ல நான் காட்டுறேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன செய்யணும், பி வேர்பத்துக்கு முன்னாடி போட்டணும், அவ்வளவுதான். She is my sister, we were late for the meeting, it is cold outside, you are my best friend. So ஈஸியான வேர்ப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நோட்ல இன்னைக்கு டேட் போட்டு டே 4 டே 3 போட்டு ஆன்சர்ஸை எழுதி வைங்க. வெறும் 5 சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணும் போது நல்லா புரிஞ்சிடும். ஈஸியா இருக்கும், ஈஸியா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம், நம்ம 100 days with English journey-ல. Thank you.